வணக்கம். ஜூன் 26ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். விண்வெளிக்கு இந்திய வீரர் வெற்றி பயணம். இன்று சர்வதேச விண்வெளி நிலையத்தை அடைகிறார் அப்படிங்கிறத ஹெட்டிங் கொடுத்திருக்காங்க. ASIAM 4 அப்படிங்கிற திட்டத்தின் கீழ இந்திய வீரர் சுபான்ஷு சுக்லா உட்பட 4 பேர் இருக்கக்கூடிய குழு டிராகன் விண்கலம் மூலமா சர்வதேச விண்வெளி நிலையம் நோக்கி போகுது. இதுக்கான பயணத்தை தொடங்கியிருக்காங்க. இதில் போறவங்க பேர் சுபான்ஷு சுக்லா. இவர் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவர். 39 வயது இவருக்கு ஆகுது. இவர் ASIAM 4 திட்டத்தோட விமானியா நியமிக்கப்பட்டிருக்காங்க. விண்வெளிக்கு பயணிக்கக்கூடிய 2வது இந்திய வீரர் அப்படிங்கிற பேர் மட்டும் இல்லாமல் சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு செல்லக்கூடிய முதல் இந்தியர் அப்படிங்கிற சாதனையும் இவர் செய்கிறார். இவங்களை பொறுத்த வரைக்கும் வியாழக்கிழமை மாலை 4:30 மணிக்கு சர்வதேச விண்வெளி நிலையத்தை போய் சேர்ந்துருவாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதாவது இன்னைக்கு 4:00 மணிக்கு சர்வதேச விண்வெளி நிலையத்தை சேர்ந்துருவாங்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க. CBSE 10ஆம் வகுப்புக்கு 2 முறை பொதுத் தேர்வு அடுத்த ஆண்டிலிருந்து அமல் கொண்டு வராங்க. 10ஆம் வகுப்புக்கு அடுத்த ஆண்டிலிருந்து 2 முறை பொதுத் தேர்வு CBSE நடத்த போறாங்க. தாய்லாந்தில் பயிற்சி பெற்ற திருமண யானை பாகன்களுக்கு சான்றிதழ் கொடுத்திருக்காங்க. யானைகளை பராமரிக்கிறது பற்றி தாய்லாந்தில் பயிற்சி முடிச்சுட்டு வனலூர் பூங்காவை சேர்ந்த யானை பாகன்கள் தெரிவிக்காங்க. அவங்களுக்கு சான்றிதழ் கொடுத்திருக்காங்க. கட்டணமில்லா பயணாட்டிற்கான காலக்கெடு செப்டம்பர் 30 வரைக்கும் நீட்டிச்சிருக்காங்க. மாற்றுத்திறனாளிகள் சென்ற போராட்ட வீரர்கள் தமிழறிஞர்கள் ரொம்ப வயதான தமிழர்களுக்கான கட்டணமில்லா பயணாட்டிகளை பயன்படுத்துவதற்கான காலக்கெடு செப்டம்பர் 30 வரைக்கும் நீட்டிக்கப்பட்டிருக்கு. காலி மதுபாட்டிகளை திரும்ப பெறும் திட்டத்தில் ஊழியர்களோட குறைகளை ஆய்வு செய்வதற்காக டாஸ்மாக் நிர்வாக இயக்குநர் குழு தலைமையில் குழு அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு சொல்லியிருக்காங்க. லக்னோவில் கொண்டாட்டம் எதுக்கு அப்படின்னா சுபான்ஷு சுக்லா அப்படிங்கிற உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவர். அவர் ஒரு சிறப்பான சாதனை பண்ணியிருக்காரு. அதாவது 41 வருஷத்துக்கு அப்புறம் விண்வெளிக்கு போகக்கூடிய முதல் வீரர் அப்படிங்கிற பெருமை கிடைச்சிருக்கு. கடைசியா 1984 சோவியத் யூனியனோட சல்யூட் 7 அப்படிங்கிற விண்வெளி நிலையத்தில் ராகேஷ் சர்மா 8 நாள் விண்வெளி தங்கியிருந்தார். அவருக்கு அப்புறம் 40 வருஷத்துக்கு அப்புறம் இவர் போறாரு. எந்த திட்டம் கேட்க போறாங்கன்னா ASIAM 4 அப்படிங்கிற திட்டம். இது இந்திய அமெரிக்க விஞ்ஞானிகளால் சேர்ந்து செயல்படுத்தக்கூடிய ஒரு திட்டம். கோல்டன் ஸ்பைக் மீட்ல நீரஜ் சோப்ரா சாம்பியன் ஆயிருக்காரு. செக் குடியரசு நாட்டில் நடந்த கோல்டன் ஸ்பைக் தடகள மீட்ல ஆடவர் ஈட்டி எறிதலில் இந்தியாவோட நட்சத்திர வீரர் நீரஜ் சோப்ரா சாம்பியன் பட்டம் ஜெயிச்சிருக்காங்க. சொல் புதிய கூட்டத்தில் 25 சொற்களை புதிதாக உருவாக்கியிருக்காங்க. சென்னையில் நடந்த சொல் புதிய கூட்டத்தில் ஆங்கில சொற்களுக்கு இணையாக 25 தூய தமிழ் சொற்கள் உருவாக்கப்பட்டிருக்கு. இதில் ஏர் ஃபேஸ் அப்படின்னா வான் படித்தளம், பாலிஸ்டிக் மிசைல் அப்படின்னா தொலை ஈர்ப்பு ஏவுகணை, பேரிகேட்னா தடை அரண், புல்டோசர்னா இடிவண்டி, ட்ரோன்னா வானுளவி, ஈகோ ப்ளூனர்னா சுழலியல் முனைவோர், எலக்ட்ரிக் குப்டார்னா மின் அடுப்பு மேடை, ஹைபர்லூப் ட்ராக்னா தூம்பு வழித்தடம், சோஷியல் மீடியா போஸ்ட்னா சமூக ஊடக இடுகை, லான்ச் பேட் அப்படின்னா ஏவுதளம், லிவிங் டெதர் அப்படின்னா மன வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு 25 ஆங்கில சொற்களுக்கு இணையாக 25 தூய தமிழ் சொற்கள் இந்த கூட்டத்தில் உருவாக்கப்பட்டிருக்கு. தமிழ் வளர்ச்சி கழகத்தோட சார்பில் இந்த சொல் புதிய கூட்டம் நடந்திருக்கு. அதோட தலைவர் ராஜேந்திரன் தலைமையில் சென்னையில் நடந்திருக்கு. தமிழக கடலோர பகுதியில் சாகர் கவச் அப்படிங்கிற பாதுகாப்பு ஒத்திகை 2 நாட்கள் நடந்து வருது. மேற்கு தொடர்ச்சி மலையில் புதிதாக ஒரு பள்ளி இனம் கண்டுபிடிச்சிருக்காங்க. மேற்கு தொடர்ச்சி மலையில் புதிதாக ஒரு பள்ளி இனத்தை உதகை அரசு கலைக்கல்லூரி வனவிலங்கு உயிரியல் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதோட பேர் ட்ரவிலோ பெக்கோ அப்படிங்கிற ஒரு பள்ளி இனத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்தியாவோட மேற்கு தொடர்ச்சி பயோனாமினா அப்படிங்கிற சர்வதேச ஆய்வு நூல்ல இது நிறைய வெளியாக இருக்கு. இந்த பள்ளி இனத்தை பற்றி இந்த ஆய்வு நூல்ல வெளியிட்டிருக்காங்க. நன்றி.